This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எமிஸ்ல வந்து நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா 2025-26க்கான மகிழ்முற்றம் என்ற தலைப்புல ஆல் சிஸ்டம் அப்படிங்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்ற பாளையம் தலைப்பின் கீழே வந்து கேப்டன் ஒன்றும் அதற்கான ஹெட் ஆஃப் த டீச்சரும் வந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2024-25க்கான ஹவுஸ் ஆஃப் இயர்ல மாணவர் எந்த குழு வந்து வெற்றி பெற்றது இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்முற்றதுக்கான லோகோ வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்மளுடைய எமிசைட் சைட்ல வந்து எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரௌசர் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சர்ச் பார் வரும். இந்த சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா டிஎம்ஏமி ஸ்கூல்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் இது லோட் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் லிங்க்கை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும். ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ்க்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய மூணு லைனை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கீழே நமக்கு ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கட்ஸ் அப்படிங்கிற கீழே ஹவுஸ் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் வந்து ரோல் ஆகும். ஃபர்ஸ்ட் புதிய லோகோ வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க மகிழ்முற்றம்னு சொல்லிட்டு அதற்கான டவுன்லோட் லோகோஸ் அப்படிங்கிற ஒரு காலம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நான் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது டவுன்லோட் ஆயிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக் இயர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா போன ஆண்டு நம்ம வந்து மாணவருடைய எந்த குழு வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2026-25 அப்படிங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அதில் ஒவ்வொரு மந்த்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக அந்த இயர் ஃபுல்லாக வந்து வெற்றி அடைஞ்ச குழு எது அப்படிங்கிறத நம்ம ஆனுவல் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த ஆண்டில் வெற்றி அடைஞ்சவருடைய யார் எந்த குழு வெற்றி அடைஞ்சு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிடும். இது வந்து எதன் அடிப்படையில் அப்படின்னா கரெக்டாக கூடிய பங்கு மாணவர்கள் அதில் எந்த மாணவர்கள் அதிகமாக கடந்து வந்து வெற்றியாளராக அறிவித்தார்களோ அதனுடைய அடிப்படையில் மதிப்பெண்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன்எஸ்சிடி ஆப்ல வந்து மாணவர்களுக்கான மதிப்பெண்கள் உள்ளீடு செஞ்சிருப்போம். அதன் அடிப்படையில் வந்து அதோட பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இதன் அடிப்படையில் வந்து உங்களுடைய 2024-25க்கான மதிப்பெண்கள் வந்து நீங்க இது பண்ண முடியும். இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மந்த் வைஸாகவும் நம்ம இதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மந்த்லயும் எத்தனை மதிப்பெண் பெற்றாங்க மாணவர்கள் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மந்த் செலக்ட் பண்ணி கூட நம்ம வந்து ஒவ்வொரு மந்த்தாவும் அறிந்து கொள்ளலாம். அதற்கான வழிமுறைகள் வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? இப்போ 2025-26 வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அந்த மந்த் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மந்த்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜூலை மாதம் தான். அதனால ஜூலை அப்படிங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஒன்றால் சர்வீஸ் லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவரோட நேமை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு செட் ஹவுஸ் அப்படிங்கிறத கிரீன் கலர் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளியில் உள்ள படிக்கூடிய மாணவருடைய நேம் லிஸ்ட் வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயர்வகுப்பு படிக்கக்கூடிய மாணவரை தான் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுல வந்து நம்ம போடணும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குதோ அதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு கீழே வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. காலம் 1, காலம் 2, காலம் 3 அப்படின்ட்டு. இதில் எதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுமோ அந்த காலத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நேம் லிஸ்ட்டை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஒரு இடம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நீங்க உங்களுடைய மாணவர் நேம் லிஸ்ட் கரெக்டாக நீங்க செக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரீன் கலர்ல எஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து மாணவர் ஆட் செய்வதற்கான இதை வந்து நமக்கு வந்து வந்துடும். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாறையில இப்போ ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ குறிஞ்சி அப்படி செலக்ட் பண்ணும் பொழுது அதில் மாணவரோட நேம் லிஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸ்டார் மார்க் போடுறதுக்கு எல்லாமே கம்பல்சரி நீங்க ஃபில் பண்ண வேண்டும்.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் கேப்டன் 1 அப்படிங்கிறத ஸ்டார் மார்க் போட்டிருக்குது. அது கம்பல்சரி நீங்கள் செலக்ட் பண்ணணும். அது செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாணவன் லிஸ்ட் காட்டும். இதில் உயர் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவன் லிஸ்ட் மட்டும் தான் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். அதாவது எங்கள் படிக்கிறது உயர் வகுப்பு அப்படின்னா 5ஆம் வகுப்பு தான். மிடில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் நேம் வந்து மாணவனுடைய நேம் காட்டும். இப்போ வந்து 1 அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே கேப்டன் 2 வந்து நம்ம ஸ்டார் மார்க் இருக்கிறவங்க அதை வந்து நம்ம பதிவு செய்ய முடியாது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹெட் ஆஃப் த டீச்சர் வந்து செலக்ட் பண்ணணும். உங்கள் பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் நிமிஸ்ட் அதில் வந்து காட்டியிருப்பாங்க. அதில் எந்த ஆசிரியர் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் ஆசிரியர் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட்டிங்கிற பட்டனை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இது மாதிரி வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்ற பாடை என்ற தலைப்பில் ஒவ்வொரு தலைப்பையும் வந்து நம்ம வந்து ஆட் செய்ய வேண்டிய ரீச்சரையும் மற்றும் ஹெட் ஆஃப் த கேப்டன் 1 அவர்களையும் வந்து தேர்வு செய்ய வேண்டும். இந்த வழிமுறை மேற்கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோனை ஒரு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.